இன்னைக்கு நம்ம இந்த சிகரெட்னால இந்த புகையிலைனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பேசுறோம். இந்த சிகரெட் பார்த்தீங்கன்னா ஆணையும் பாதிக்குது, பெண்ணையும் பாதிக்குது. முக்கியமா வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த டீனேஜ் பசங்க பொண்ணுங்க இப்ப சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். இதில் பலவிதமான பிரச்சனைங்க, அதாவது அவங்களோட இம்பாக்ட் என்னன்னே தெரியல. சிஓபிடி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அது வந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ரெண்டு பேருக்கும் வருது. இன்ஃபேக்ட் ஒரு பெண்ணு வந்து சிஓபிடி வரதுக்கான வாய்ப்புகள் ஸ்மோக்கராக இருந்தால் அதிகம் மென்னை விட. அதுக்கு காரணம் அதில் இருக்க அந்த ஹார்மோனல் டிஃப்ரென்சஸ். அதை விட முக்கியமான பங்கு என்னன்னா, லேடிஸில் வந்து இந்த யங் ஸ்மோக்கர்ஸ், டீனேஜ் ஸ்மோக்கர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது. எந்த விதமான பிரச்சனைகள்? அவங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ், இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. அப்படியே அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதில் வந்து இந்த பர்த் வெயிட், லோ பர்த் வெயிட் பேபிஸ் இருக்கு, அபார்ஷன் நடக்குது, ஏன் ஸ்டில் பார்ன் பேபி அப்படியே இறந்தே பிறக்கிற மாதிரி குழந்தைகள் இருக்கு. அப்படியே அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட்னு சொல்லுவோம், அதாவது அந்த அன்னமும் மேல இருக்கிறது மாதிரி வெடிப்பட்டிக இருக்கு. அது ஒரு சிண்ட்ரோம். அதனால பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உணராமே செய்யறாங்க. இது வந்து அந்த 20, 25, 30 வயசுக்குள்ள வர பிரச்சனைகள். சரி, இதை தாண்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன் பெண்கள், அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரஜன் அளவு, இந்த லேடிஸோட ஹார்மோன் சொல்லப்படுகிற ஈஸ்ட்ரஜன் அளவே கணிசமா குறையுது. இதனால நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஏற்படுது, வெஜினல ட்ரைனஸ், பிறப்புறுப்புல ட்ரைனஸ் ஏற்படுது, நிறைய மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் நடக்குது. சரி, இந்த காலகட்டத்தை தாண்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஃபியூச்சர்ல ஒரு 45 வயசு 50 வயசுல சர்வைக்கல் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. இதெல்லாம் இந்த ஸ்மோக்கிங் பெண்களை எந்த அளவுக்கு தாக்கும் அப்படின்றதுக்கு சில விஷயங்கள். நான் லேடிஸ் ஜென்ஸ் ஸ்மோக்கிங் எல்லாமே ஒண்ணுதான். ஏன் லேடிஸ் நான் சொல்றேன்னா, லேடிஸ் தான் முதுகெலும்பு. ஒரு வீட்டோட முதுகெலும்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் கிடையாது, லேடிஸ் தான். ஸோ அவங்க ஒரு இது பண்ணும்போது எவ்வளவு பாதிப்பாகுதுன்னு நான் சொல்றேன். அண்ட் லங் கேன்சர் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். லங் கேன்சர் வந்து சிகரெட் பழக்கத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேரையும் தாக்குது. ஆனா லேடிஸ்க்கு வர வேண்டிய பிரச்சனைகள் ரொம்ப பெருசு. இந்த ஃபர்டிலிட்டி பிரச்சனையில இருந்து, அப்படி குழந்தை பிறந்தா வர பிரச்சனையில இருந்து பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. சரி, இப்ப என்ன புது பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர், முக்கியமா பெண்கள். ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. ஒரு ஸ்மோக்லெஸ் டொபாக்கோன்ற இந்த வேப்பிங்கா இருக்கட்டும், இல்லை புகையிலையா இருக்கட்டும், அது ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஃபார் ஹெவன் சேக், நம்ம தயவு செஞ்சு நம்மளுடைய டீனேஜர்ஸ், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இந்த ஸ்மோக்கிங் பழக்கத்தை முழுவதுமா நம்ம தவிர்க்கிறது நல்லது. இது மட்டும் இல்ல, இந்த புகையிலை பழக்கத்தினால பாத்தீங்கன்னா மகளிருக்கு நிறைய இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது. ஸோ மாதவிடாய் கோளாறுகள் வந்து இந்த ஹார்மோனல் டிஃபரன்சஸ் வருது, ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் இம்பேலன்ஸ் வருது. அதனால வந்து அந்த இரெகுலாரிட்டி, ஹெவி ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய, சோர்வு, அனிமியானால வரக்கூடிய பிரச்சனைகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.